ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். ஒரு கப் ரவையை வச்சு சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, சூப்பராக செய்து முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை மீடியம் சைஸாக இருக்கிற முட்டையில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை உடச்சி சேர்த்ததும் இதோடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த முட்டை சீனி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். சீனி நல்லா கரைஞ்சி வந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு மட்டும் கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சீனி நல்லா கரைஞ்சி வந்துடும். சீனி இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுங்க. நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணும்போது இருந்த கலரும் இப்போ இருக்கிற கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். சீனி கரைஞ்சதை இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். இதோடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்க்கும்போது முட்டையோட வாசனை அதிகமாக இருக்காது. இதோடவே 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாங்க. ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ரவையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற முட்டையோட அளவு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுன்னா ரவை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். முட்டை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. நம்ம ரவையை சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இது நல்லா கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட ரவை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. எனக்கு 1 கப் ரவை கரெக்டாக இருந்தது. நம்ம மாவை எடுத்து எண்ணெயில் சேர்க்கும்போது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். எண்ணெய் மீடியமாக சூடானதுமே ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துடலாம். நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போதும் இதுக்கு தீ அதிகமாக எரியக்கூடாது. தீ நல்லா எரிஞ்சுதுன்னா இது மேலே கருப்பாகவும் உள்ள வேகாமலும் அந்த மாதிரி இருக்கும். அதனால தீயை மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை 2 பக்கமும் மாற்றி மாற்றி விட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.